அன்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூஜி தேர்வு மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 3ல் உள்ள லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ், பேசிக் டெஃபினிஷன்ஸ் அண்ட் இதோட பேசிக் கான்செப்ட் இருக்கும் இல்லையா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்னால் என்ன அப்படின்றதுக்கான பேசிக்லாம் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கான்செப்ட் ப்ளஸ் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்கான லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்கான லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் தியரி பேசிக்கில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு. அதனால தான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் இந்த டாப்பிக்லேருந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட டெஸ்ட் பேட்சஸ் தான். நியூ டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஓல்டு டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு 2 டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 டெஸ்ட் பேட்சுமே வந்துட்டு ஆன்கோயிங்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த டெஸ்ட்டு எல்லாத்துக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் ஷீட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் வரப்போகிற டெஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு கான்செப்ட் டெஃபினேஷன்ஸ்னு சொல்லிட்டு நான் தியரி பேசிக்கில் கொஞ்சம் சொல்லுவேன். ப்ராப்ளம்ஸுமே நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் ஒரு வீடியோவில் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த டாபிக் எடுத்துக்கிறேன் அப்படின்றப்போ இதில் நிறைய தியரி பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நான் சொல்கிறேன். அப்போ அந்த தியரி பேசிக் கொஸ்டின்ஸில் எப்படி கேட்பாங்க, என்னென்ன மாதிரியெல்லாம் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே ஜாயின் பண்ண பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இது வரைக்கும் இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே ஜாயின் பண்ண பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸியஸ்ட். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த வேர்ட்லேயே இருக்குது பாருங்கள் மீனிங். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஒரு ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்படி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் வேறு ஒரு ஃபங்க்ஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு டீன்ற ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த டீன்ற எலமெண்ட்டே இருக்கக்கூடாது. இது மொத்தமாக எனக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷனாக எனக்கு கன்வெர்ட் ஆகியிருக்கும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கும். அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்னு சொல்கிறோம். ஓகே, அது நம்ம எப்படி பண்ண போகிறோம், இதுக்கான இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த மீனிங் வந்து சொல்லியிருக்கேன். பட் இதில் இருக்கிற டெஃபினிஷன்ஸே நம்ம வந்து தியரி பேசிக்கில் பார்த்துடலாம் வாங்க. லெட் எஃப் ஆஃப் டி பி டிஃபைன்ட் ஃபார் ஆல் டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, டீன்றது 0லேருந்து இன்ஃபினிட்டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ 0லேருந்து 0, 1, 2, 3 and so on இன்ஃபினிட்டி வரைக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு டீக்கான வேல்யூஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்பர் இன்டெக்ரல் 0 to improper integral 0 to infinity e power minus st f of t into dt is defined as the Laplace transform of f of t if the integral exists. இந்த if the integral exists என்ற வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நமக்கு 1 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. எஃப் ஆஃப் டீன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து டீன்ற எலமெண்ட் எல்லாமே எப்படி இருக்குது, 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம ஒரு இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் வந்து ரைட் பண்ண போகிறோம். இம்ப்ராப்பர் அப்படின்னால என்ன மீனிங், ஒரு இன்டெக்ரலில் லிமிட்டில் வந்துட்டு இன்ஃபினிட்டின்ற ஒரு லிமிட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் டீயோட வேல்யூஸ் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 0 to இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம், அதை நம்ம இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா? e power minus st f of t into dt இதுதான் நமக்கான லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? இதில் வந்து இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சம் வேல்யூஸ் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ லிமிட்ஸ் வந்து அப்ளை பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ எஃப் ஆஃப் டி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்க போகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் e power 18 ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இல்லைனா sin 18 ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ சம் ஃபங்க்ஷன் இதில் எனக்கு இருக்க போகுது. ஓகேவா? அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து இன்டெகிரேட் பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல என்ன ஆகணும் அப்படின்னா இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகணும்.
அப்படி எக்ஸிஸ்ட் ஆணுச்சு அப்படின்னா தான் அதுக்கு நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுவேன் இல்லையா ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, த இன்டெக்ரல் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் பேராமீட்டர் எஸ். இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸை இப்போ சொன்னேன் இல்லையா, இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் சொன்னேன் இல்லையா, இதை தானே லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்ல போகிறோம். இதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எஸ்ன்னு ரைட் பண்ணி பேராமீட்டர் எஸ் இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எஸ்ன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸில் எனக்கு டீன்ற எலிமெண்ட்டே இருக்காது. ஏன்னா டீயை பொறுத்து தான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன், லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். அப்படி பண்ணினா என்ன ஆகும், டீன்ற எலிமெண்ட் ஃபுல்லாகவே டீன்ற டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு எலிமினேட் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல புதுசாக எனக்கு என்ன ஆக போகுதுன்னா எஸ்ன்ற ஒரு பேராமீட்டர் எக்ஸிஸ்ட் ஆக போகுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், எல் ஆஃப் எஃப் ஆஃப் டீன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, எனக்கு டி இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. இது எனக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. கரெக்டாக? டீன்ற எலிமெண்ட் எஸ்ன்ற எலிமெண்ட்டாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த எஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் வந்து பாசிட்டிவ் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக நமக்கு இருக்கும். ஓகேவா? இதுவும் நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு நான் எஸ்ன்ட்டு சொல்கிறேன் இல்லையா, இது சம் புக்ஸில் வந்துட்டு நமக்கு பின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிஎஸ் பேராமீட்டர்னு சொல்லிட்டு இப்போ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. அதாவது ஒன்றுமே கிடையாது, எஸ்ன்ற இடத்துல எல்லாமே பின்ற எலிமெண்ட் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆக போகுது. எஸ்ன்ற இடத்துல இப்போ நான் பேராமீட்டர் எஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எஸ்ன்றதுக்கு பதிலாக பின்ற லெட்டர்ஸ் கூட வச்சு கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், அதுவும் நமக்கு பேராமீட்டர். ஸோ இதுதான் நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான், இதுதான் நமக்கான பேசிக் டெஃபினிஷன். இந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்னு சொல்லிட்டாங்கனாலே இந்த ஃபார்முலா உங்களுக்கு மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity e power minus st f of t into dt. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு எஃப் ஆஃப் டீன்ற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எஸ்ன்ற ஃபங்க்ஷனாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம சம் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாருங்கள், லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சம் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இதில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்கான ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கிட்டீங்க. இதோட ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு மெமரி ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய சம் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கும் போது இது எல்லாமே உங்களுக்கு அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பார்க்கலாம் வாங்க. எல்லா சிக்கு நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சின்றது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் டேர்முக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நார்மலாக நமக்கு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டீன்றதுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்ன ஃபார்முலா, 0 to infinity e power minus st f of t into dt. கரெக்டாக? இந்த இடத்துல எனக்கு எஃப் ஆஃப் டீன்ற ஃபங்க்ஷன் இருக்குது, பதிலாக சின்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ எல் ஆஃப் சி ஈக்குவல் டு, இப்போ நான் எஃப் ஆஃப் டி இருக்கிற இடத்துல நான் சியை சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். 0 to infinity e power minus st into c into dt. ஓகே, இதில் சின்றது என்ன, நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே. ஸோ நான் இன்டெகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம்னா வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இன்டெக்ரல் 0 to infinity e power minus st into dt. e power minus st நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். பண்ணாமல் எனக்கு என்ன கிடைக்கும், e power minus st by minus stன்னு கிடைக்கும். சாரி, மைனஸ் எஸ் டீன்றது தான் பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ e power minus st by minus sன்னு கிடைக்கும். லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 to infinity. ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டி நான் வந்துட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம், அடுத்து மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுவோம் இல்லையா. சின்றது கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கட்டும். e power minus st. ஓகே, அப்போ நான் டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். இதில் கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. e power minus infinity by minus s மைனஸ் e power 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் டைம் 0 ஆகிடும் பை மைனஸ் எஸ். ஓகே, இப்போ e power minus infinity என்ன வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். e power infinity-யோட வேல்யூ இன்ஃபினிட்டி. கரெக்டாக? e power infinity-யோட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு தெரியும். அண்ட் e power 0-ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். இப்போ e power minus infinity அப்படின்னா என்ன அர்த்தம், 1 by e power infinity தானே. கரெக்டாக? e power minus infinity அப்படின்னா 1 by e power infinity-ன்றது தான் மீனிங்.
அப்போ 1/∞ கிடைக்கும். 1/∞ வேல்யூ நமக்கு 0. கரெக்டா? அப்போ e∞ அப்படின்னா இன்ஃபினிட்டி, e⁻∞ அப்படின்னா நமக்கு 0 தான் ஆன்சர். சரிங்களா? அது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அப்போது சி e∞ வேல்யூ 0/-s மைனஸ் 1/-s. ஸோ இது ஃபுல் டேர்ம்ஸுமே நமக்கு 0 ஆகிடும். சி இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அப்போது c/s. இதுதான் நமக்கான கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் பை எஸ். இப்போ எனக்கு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 1 இருக்குன்னா 1/s, 2 இருந்துச்சுன்னா 2/s, 8 இருந்துச்சுன்னா 8/s. ஓகேங்களா? இதில் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா எஸ்ன்றது நமக்கு >0 தான் இருக்கும். ஓகேவா? நம்ம எந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோனாலுமே இந்த லைன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கும் இல்லையா, இந்த டினாமினேட்டர் வேல்யூவை நம்ம >0 தான் சொல்லணும். ஏன்னா இப்போ எனக்கு சப்போஸ் இந்த எஸ்ன்றது =0 ஆயிடுச்சுன்னா இந்த ஃபுல் டேர்ம் என்ன ஆகிடும், எனக்கு இன்ஃபினிட்டி ஆகிடும். இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம்? அன்டிஃபைன்டு. பட் இந்த லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்றது டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் ரைட் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த டெஃபினிஷன்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். இது நமக்கு ஃபைனிட்டாக இருந்துச்சு, நம்ம ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ரைட் பண்ண முடியும். அப்போ எனக்கு இதில் இன்ஃபினிட்டி ஆகிடுச்சு அப்படின்னா இது எனக்கு அன்டிஃபைன்ட் ஆகிடும். ஸோ என்னால் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ரைட் பண்ண முடியாது, எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இது வந்து >0 இருக்கும். எனக்கு இங்கே எஸ் இருந்ததுனால நான் s >0 போட்டிருக்கேன். சப்போஸ் எனக்கு இங்கே s-a இருக்குது, s+a இருக்குது அப்படின்னா இந்த s+aன்றது >0 அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்முக்கு நான் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் என்ன c/sன்னு கிடச்சிருக்கு. இஃப் s >0 அது ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா L(e⁻at). இப்போ கான்ஸ்டன்ட் டேர்முக்கு பார்த்துட்டோம். அடுத்து எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். e⁻at இந்த இடத்துல நம்ம அதே ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? நம்ம டைரெக்டாக நான் ஃபார்முலாவே சப்ஸ்டியூட் பண்ணி ரைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். e⁻at = 0 to ∞ e⁻−st into e⁻at dt. ஓகே, இப்போது பேஸ் ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் வந்து பவர்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டீன்றது காமனாக இருக்குது இல்லையா? ஸோ டீயை வெளில எடுத்துக்கிறேன். s-a. இதில் ஏமம் நீங்கள் மைனஸை வெளில எடுத்துருக்கீங்க, ப்ளஸ் இப்போ டீயை மட்டும் வெளில எடுத்துகிட்டு a-sன்னு நம்ம ரைட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின். எனக்கு இந்த இடத்துல நான் அதை a-s into t ரைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த இடத்துல லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும், e∞ வந்துடும். கரெக்டாக? e∞ வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன ஆகிடும், இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அதாவது அன்டிஃபைன்டுன்னு கிடைக்கும். எனக்கு ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது. வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ரைட் பண்ண முடியாது. அதனால தான் நான் மைனஸையும் வெளில எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு -∞ போடும்போது ஒரு வேல்யூ எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, 0ன்ற ஒரு வேல்யூ எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால தான் நான் மைனஸ்ன்றதையும் வெளில எடுத்திருக்கேன். சரிங்களா? இதில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லையா, நான் அதுக்காக தான் சொல்லிக்கிட்டேன். இன்ட்டு dt. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாமா? இன்டகிரேட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், e⁻s-at divided by minus into s-a. கரெக்டாக? ஓகே, 0 to ∞. இப்போ நம்ம லிமிட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். e⁻∞ divided by minus of s-a minus e⁻0 of s-a. ஓகே, e⁻∞ வேல்யூ என்ன அப்படின்னா 0ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 0/anything that is 0 minus 1/-s - a. அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 1/s-a. இந்த இடத்துல என்ன சொல்லணும், இஃப் s-aன்றது >0 இருக்கும், அதாவது s > a. சரிங்களா? ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டேர்முக்கு ஒரு பவரில் ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்முக்கு நான் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா 1/s - a தான். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல இப்போது e⁻3t கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸில் e⁻3t அப்படின்னா 1/s-3. ஓகேவா? இந்த எஸ்ன்ற டேர்ம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸாக இதை மாற்றிருக்கேன்.
அப்போ எனக்கு ஒரு பேராமீட்டர் எக்ஸிஸ்ட் ஆகணும், அந்த பேராமீட்டர் தான் எனக்கு எஸ்ன்றது. ஓகேவா? ஏ அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய e⁴ இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் ஏன்றது எனக்கு. சரிங்களா? இப்போ எக்ஸ்போனென்ஷியல் டேர்முக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் கிடைக்கிற ரிசல்ட்லாம் இருக்குது இல்லையா, இங்கே c/sன்றது இங்கே 1/s - a. இந்த ரிசல்ட் எல்லாமே நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெமரி பண்ணால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் நீங்கள் இந்த ஃபுல் இதையுமே எக்ஸ்பிளைனுமே நீங்கள் வந்து செஞ்சு பார்த்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் மெமரி பண்ணால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இப்போது e⁴ டேர்முக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு t⁴n எனக்கு பவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்படி பவரில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் எப்படி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ரைட் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். டைரெக்டாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள். t⁴n அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity e⁻− st into t⁴n dt. இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேஸ் ஈக்குவலாக இல்லை. ஓகேவா? எனக்கு பேஸும் ஈக்குவலாக இல்லை, பவர்ஸுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூவி மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகே, இன்டெக்ரேஷனில் யூவி மெத்தட் தெரியும்லையே நமக்கு, அந்த யூவி மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா புட் st ஈக்குவல் டு யூன்னு சூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ எனக்கு t ஈக்குவல் டு u/sன்னு கிடைக்கும். கரெக்டாக? t ஈக்குவல் டு u/s அப்படின்னா dtன்றது du/sன்னு கிடைக்குமா? கரெக்டாக? யூன்றது தான் ஃபங்க்ஷன், எஸ்ன்றது பேராமீட்டர். ஸோ dtன்றது du/dsன்னு எனக்கு கிடைக்கும். இப்போ இது 3 வேல்யூஸையுமே நான் அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு ரைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். அப்ளை பண்ணோம் அப்படின்னா L of t⁴n ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity. லிமிட்ஸுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். லிமிட்ஸ் என்னாகும் அப்படின்னா st ஈக்குவல் டு யூன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ எனக்கு டீன்றது 0வாக இருக்குது அப்படின்னா இங்கே நான் டீக்கு பதிலாக 0 போட்டேன்னா எனக்கு யூவோட வேல்யூ என்ன ஆகும்? அதுவும் எனக்கு 0 தான் கிடைக்கும். டீக்கு இன்ஃபினிட்டி போட்டேன் அப்படின்னா இங்கே இன்ஃபினிட்டி போட்டேன் அப்படின்னா யூ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி எனிதிங் இன்ஃபினிட்டி தான். ஸோ எனக்கு லிமிட்ஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நான் லிமிட் வந்துட்டு அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டேன். e⁻u⁴n/s⁴n into du/s. ஓகேவா? கிளியராக இருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து 0 to infinity e⁻−u⁴n/s⁴n+1. இங்கே s⁴n இருக்குது, இங்கே வந்து ஒரு s இருக்குது இல்லையா. ஸோ நான் s⁴n+1ன்னு எழுதிக்கிறேன் into du. ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறேன், இந்த 1/s⁴n+1ன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ பராமீட்டர். அதை நான் வெளில எடுத்துக்கிறேன். ரிமைனிங் என்ன இருக்கும்னா 0 to infinity e⁻−u⁴n into duன்னு இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பீட்டா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் காமா ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா. அந்த காமா ஃபங்க்ஷன்ஸில் 0 to infinity பாருங்கள், 0 to infinity e⁻−x⁴n into dx அப்படின்னா இதை நம்ம n+1 ஃபேக்டோரியல்னு காமா ஆஃப் n+1ன்னு சொல்லுவோம். ஞாபகம் பற்றி பாருங்கள். இது நம்ம காமா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பீட்டா ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் உள்ளது தான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 0 to infinity e⁻−u⁴n into duன்னு இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம், காமா ஆஃப் n+1 ரைட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, எக்ஸ் இருக்க இடத்துல u இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், n+1 காமா ஆஃப் n+1 டிவைடட் பை s⁴n+1 ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் இதுக்கான ஃபைனல் சொல்யூஷன்ஸ். L of t⁴n இருக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் நமக்கு இதுதான். இந்த இடத்துல நமக்கு 2 வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அதே நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ L of t⁴n ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா காமா ஆஃப் n+1/s⁴n+1ன்னு கிடைக்கும். எப்போ அப்படின்னா என்னன்றது இஸ் நாட் இன்டீஜர். ஓகே, என்னன்றது எனக்கு இன்டீஜராக இல்லாதப்போ எனக்கு இதுதான் ஃபைனல் சொல்யூஷன், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் கிடைக்கும். சப்போஸ் அந்த என்னன்றது எனக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா n⁴n+1ன்னு ரைட் பண்ணிக்குவேன். இஃப் என்னன்றது என்னவாக இருக்கும், பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும். ஓகே, ஸோ
எல் ஆஃப் டி பவர் என்ன அப்படின்றப்ப நமக்கு 2 ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். ஒன்று என்னன்றது பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்தால் ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அந்த என்னன்றது நாட் இன்டிஜராக இருந்தால் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் சைன், காஸ், டேன், காட்டுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். பட் இதில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டே தான். சைனுக்கும் டேனுக்கும் மட்டும்தான் நம்ம லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. நான் ரெண்டையுமே சொல்லிடுறேன் பாருங்கள். எல்லாம் சைன் ஏடி. ஸோ இன்டெக்ரல் எழுதிக்கலாமா நம்ம டெஃபினிஷன்ஸை? 0 to infinity e power minus st sin at into dt. ஓகேவா? இது நமக்கான ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity e power ax sin bx into dx. ஓகே, e power ax sin bx into dx. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா e power ax by a square plus b square a sin bx minus b cos bx. ஓகேவா? இதுதான் நமக்கான ஃபார்முலா. நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இதை நான் இது பண்ணி விரிச்சு எழுதிக்க போகிறேன். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல எனக்கு e power ax sin bx, இதில் எனக்கு a இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் எஸ் இருக்குது, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல டி இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்குது. ஓகே, இப்போ இதை அப்படியே நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாமா? பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? e power minus st by minus s square plus a square into minus s sin at minus a into cos at. ஓவரால் லிமிட்ஸ் என்ன அப்படின்னா 0 to infinity. ஓகேவா? இப்போ பாருங்கள், லிமிட்ஸ் நான் அப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆகுது. இந்த டேர்ம் நமக்கு இதோடய மல்டிப்ளை பண்ணுவோம், இதோடய மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ நான் இதோட மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றப்போ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆகிடும். கரெக்டாக? ஸோ நான் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா எனக்கு 0 ஆகிடும். ஸோ இந்த 0ன்ற டேர்ம் ஆனால் இது கூட பெருக்கினாலும் எனக்கு 0 தான், அது கூட பெருக்கினாலும் எனக்கு 0 தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ நான் 0வை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். 0வா? ஸோ இன்ஃபினிட்டியில் அப்ளை பண்ணால் ஃபுல்லாகவே எனக்கு 0 தான் கிடைக்க போகுது. ஸோ 0ன்னு போட்டுக்கிறேன். மைனஸ் இப்போ நான் 0ன்ற டேர்மை லோவர் லிமிட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? e பவர் 0 by s square by a square ப்ராக்கெட்குள்ளே மைனஸ் எஸ் சைன் ஏடி. ஏக்கு பதிலாக 0 போடுறேன். அப்போனா எனக்கு என்ன இருக்கும்? சைன் 0 அப்படின்றப்போ இந்த ஃபுல் டைம் எனக்கு 0 ஆகிடும். இந்த இடத்துல காஸ் 0வோட வேல்யூ எனக்கு 1ங்களா? ஸோ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 0 மைனஸ் ஏ மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு இந்த இங்கேயே போட்டுக்கலாம். இந்த ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ எனக்கு சேர்த்தா ப்ளஸ் ஏ பை எஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். கரெக்டாக? e பவர் 0வோட வேல்யூ 1. ஸோ இதை நான் வந்து போடல. a பை எஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். கிளியராக இருக்கீங்களா? எனக்கு எல் ஆஃப் சைன் ஏடி அப்படின்னா a பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ன்றதான் எனக்கு ஃபைனல் சொல்யூஷன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸில் கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி தான், இதே ப்ரொசீஜர் தான் நம்ம காசுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், எல் ஆஃப் காஸ் ஏடி இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity e power minus st cos at into dt. சரியா? இங்கே ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? இதே ஃபார்முலா தான். எனக்கு சைன் இருந்தனால எனக்கு இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். சப்போஸ் எனக்கு நிறைய சைனுக்கு பதிலாக காசுன்னு இருக்குது அப்படின்னா இதில் என்ன ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல காஸ், இந்த இடத்துல சைன் ரைட் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த மைனஸ்ன்றது எனக்கு ப்ளஸ் ஆகிடும். இந்த சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்க போது. அதர்வைஸ் இந்த ஃபார்முலா அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? e பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதெல்லாம் அப்படியே தான் வரப்போகுது. மைனஸ் எஸ் சைன் அங்கே போட்டோம், இந்த இடத்துல காஸ் போட போகிறோம். காஸ் ஏடி அங்கே மைனஸ் போட்டோம், இங்கே ப்ளஸ் போடுறோம். ஏ சைன் ஏடி. ஓகேவா? லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள். 0 to infinity
இப்போ நம்ம இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணேன் அப்படின்னா e⁻∞ டேர்ம் கிடைக்கும். ஸோ ஃபுல் டேர்ம் எனக்கு 0 ஆகிடும். ஸோ நான் 0ன்னு டேரெக்டாக போட்டுக்கிறேன். மைனஸ் 0 அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா e⁻0/s²/a². இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? cos 0வோட வேல்யூ 1, ஸோ -s மட்டும் இருக்கும். இந்த இடத்துல sin 0வோட வேல்யூ எனக்கு 0 ஆகிடும். ஸோ இந்த ஃபுல் டேர்மே எனக்கு 0ன்னு கிடச்சிடும். ஓகேவா? இந்த ஃபைனல் சொல்யூஷன் என்ன கிடச்சிருக்கு? s/s²/a². ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இங்கே a/s²+a², இங்கே s/s²+a². ரெண்டுலேயுமே டினாமினேட்டர்ன்றது சேமாக தான் இருக்குது. நியூமினேட்டரில் மட்டும்தான் ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குது. அங்கே a இருக்குது, இங்கே s இருக்குது. ஓகேவா? சைனுனா a, காசுனா s. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாமே நம்ம டைரக்ட் மெத்தட்ஸில் போட்டு முடிச்சிட்டோம். இப்போது இன்னும் 2 டேர்ம்ஸ் இருக்குது. அது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணி தான் அடுத்த 2 எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகேவா? லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா L(a)f(t) + b(g)(t). இங்கே எனக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. 2 ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு அடிஷன்ஸில் இருக்குது. இதுக்கு நான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எனக்கு என்ன பண்ணுறேன், டேரெக்டாகவே நான் என்னோடய ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். 0 to ∞ e⁻⁻st இந்த f(t), அதாவது கொடுத்துக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கிறேன், இன்டூ dt போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இது e⁻⁻stன்றது இது கூட மல்டிப்ளிகேஷன்ஸில் தானே இருக்குது. ஸோ எனக்கு இது கூட மல்டிப்ளை பண்ணுவேன், இது கூட நான் மல்டிப்ளை பண்ணுவேன். கரெக்டாக? அப்போ மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இன்டெக்ரல்ன்றதையும் இந்த 2 கூட நான் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த dtன்றதையும் நான் 2 கூட தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதை பார்த்தோம் அப்படின்னா as a constant, ஸோ நான் வெளில வச்சுக்கிறேன். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to ∞ e⁻⁻st f(t) dt. இது நமக்கு என்ன? L(f(t). இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அதே மாதிரி இங்கே பீன்றது கான்ஸ்டன்ட், ஸோ வெளில எடுத்துக்கிறேன். ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா L(g)(t)ன்னு இருக்கும். ஓகேவா? இது நமக்கு அடிஷன்ஸில் மட்டும் இல்லை, சப்ராக்ஷன்ஸில் போட்டோம் அப்படின்னாலும் இதே சேம் ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் அடுத்த 2 எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். பார்த்துடலாம் வாங்க. ஓகே, L(sin h at) இது நமக்கு ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரி கிடையாது, இது ஹெச் இருக்கனால ஹைபர்போலிக். இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இதை நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா sin hxோட வேல்யூ என்ன? e⁻x - e⁻−x/2. கரெக்டாக? எனக்கு இங்கே sin h atன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்? e⁻at - e⁻−at/2ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லாம் sin h at equal to e⁻at minus L of e⁻at minus e⁻−at/2. 1/2 as a constant, ஸோ வெளில எடுத்துக்கிறேன். ரிமைனிங் டேர்ம் மட்டும் நான் ரைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். L of e⁻at minus L of e⁻−at. இப்படி ரைட் பண்ணிக்கலாம் தானே? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் கொடுத்து 2 டேர்ம்ஸ் உள்ளே ஒரு அடிஷன்ஸில் இருக்குது இல்லை சப்ராக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை 2க்கும் தனித்தனியாக நான் ரைட் பண்ணிக்க முடியும். அந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தானே தனித்தனியாக ரைட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாம் e⁻at நமக்கு வேல்யூஸ் தெரியும். எல்லாம் e⁻at அப்படின்னா அதுக்கான வேல்யூ என்ன? 1/s - a. ஓகேவா? நெக்ஸ்ட்டு e⁻−at. இங்கே ஏக்கு பதிலாக -a இருக்குது. ஸோ இங்கே நான் ஏக்கு பதிலாக -a போட்டேன் அப்படின்னா 1/s + aன்னு கிடைக்கும். ஓகேவா? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணேன், எனக்கு தனித்தனி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் கிடச்சிச்சு. இந்த 2க்குமே தனித்தனியாக எனக்கு வேல்யூஸ் தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் தனித்தனி வேல்யூஸையுமே இதில் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 1/2 பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? s + a. இங்கே மைனஸ் இருக்கனால இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது -s + aன்னு வரும். பை a - b × a + bன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம s² - a² ரைட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா +s - s கேன்சல். ஸோ 2a/2 × s² - a², 2 கேன்சல் பண்ணிடலாம்.
அப்போது a/s² மைனஸ் a² கிடைக்கும். இதுதான் நமக்கு sin HATக்கான லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா cos HAT. அங்கே பார்த்த மாதிரியே தான் இங்கே வந்து cos HXக்கான ஃபார்முலா என்ன, e⁻x ப்ளஸ் e⁻−x/2. கரெக்டாக? அப்போது cos HATக்கு பதிலாக e⁻AT ப்ளஸ் e⁻−AT/2ன்றதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம். பாருங்கள், cos HAT ஈக்குவல் டு L ஆஃப் e⁻AT மைனஸ் e⁻−AT/2. 1/2 as a constant, ஸோ வெளில எடுத்துக்கிறேன். ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் ரைட் பண்ணிக்கலாம். e⁻AT மைனஸ் L ஆஃப் e⁻−AT. ஓகேவா? சாரி, ப்ளஸ்ஸு. இப்போது 1/2 as a constant, L ஆஃப் e⁻ATக்கான ஃபார்முலா நம்ம வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னென்னா 1/s மைனஸ் a ப்ளஸ் e⁻−AT அப்படின்னா 1/s ப்ளஸ் a. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1/2 s ப்ளஸ் a ப்ளஸ் s மைனஸ் a பை a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ s² மைனஸ் a² ரைட் பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கு ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2s பை 2 ஆஃப் s² மைனஸ் a² கிடைக்கும். 2 கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ s பை s² மைனஸ் a². இங்கே எனக்கு a கிடச்சிருக்கு, இங்கே எனக்கு s இருக்குது. ஓகேவா? இதே தான் நமக்கு சைன் காஸ்க்கும் நான் சொல்லியிருந்தேன். சைனில் வந்து நமக்கு a இருக்கும், காசில் வந்து s இருக்கும். டினாமினேட்டரில் வந்து அங்கே s² ப்ளஸ் a² இருக்கும், இங்கே s² மைனஸ் a² இருக்குது. அவ்வளோதான் ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். இது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் அண்டு எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்கான லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் உள்ளதில் டீன்ற டேர்ம் இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஃபைனல் சொல்யூஷன்ஸில் எங்கேயுமே நமக்கு டீன்ற டேர்ம்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக எஸ்ன்ற ஒரு பேராமீட்டர் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இதை தான் நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நம்ம இதுக்கு அடுத்த டாப்பிக்கை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.